வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இன்னும் 2-3 வாரத்தில் அமைச்சரவை சீரமைப்பு. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அமைச்சரவையில் இன்னும் 2-3 வாரத்தில் சீரமைப்பு நடைபெறலாம் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் இன்று கோடி காட்டியுள்ளார். புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற புதிய யோசனைகள் மீதான விழாவில் கலந்து கொண்டு பேசிய டாக்டர் ஜம்ரி, வருகின்ற ஆண்டுகளிலும் இதுபோன்ற நிகழ்விற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரின் ஆதரவை தாம் எதிர்பார்ப்பதாகவும், ஆனால் இன்னும் 2-3 வாரங்களில் நடைபெறவிருக்கும் அமைச்சரவை சீரமைப்பில் தமது நிலை என்ன என்பது தெரியவில்லை என்றார். தாம் தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெறப் போவதும் போகாததும் இரண்டாம் பட்ச கேள்வி என்றாலும், இதுபோன்ற நிகழ்விற்கு பிரதமர் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பரிசான் நேஷனலின் பொதுச் செயலாளரான டாக்டர் ஜம்ரி 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி மேலவையின் செனட்டராக நியமிக்கப்பட்டு, அதன் மூலம் தற்காப்பு அமைச்சராகவும் பின்னர் உயர்கல்வி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். இன்னும் 2-3 வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் நடைபெறவிருப்பதாக கூறப்படுவது குறித்து பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கருத்துரைக்க மறுத்துவிட்டார். நிருபர்கள் அத்தகைய கேள்விகள் கேட்பதை தவிர்த்த டத்துஸ்ரீ அன்வார் மற்ற கேள்விகளை கேட்கும்படி கேட்டுக்கொண்டார். இன்று புத்ராஜயா மாநாட்டு மையத்தில் புதிய யோசனைகள் மீதான நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது டத்துஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பாதிரியார் ரேமன்கோ மற்றும் சமூக ஆர்வலர் அம்ரி சேமாட் ஆகியோர் காணாமல் போன சம்பவத்தில் தொடர்புடைய போலீஸ்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சபூத்தே எம்பி தெரேசா காக் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். அவ்விருவரும் காணாமல் போன சம்பவத்திற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து அவர்கள் காணாமல் போன விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் போலீஸ்காரர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரேசா காக் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் தொடர்பாக 2 மாதத்திற்கு ஒருமுறை முழு விசாரணை நடத்தி அதன் முன்னேற்றங்கள் குறித்து சட்டத்துறை அலுவலகத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீஸ் துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் தெரேசா காக் சுட்டிக்காட்டினார். உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோனும் போலீஸ் துறையும் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றி அவ்விருவருக்கும் என்ன நேர்ந்தது என்பது குறித்து மூடி மறைக்காமல் அறிவிக்க வேண்டும். காரணம், இருவரின் விவகாரத்தில் மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரேசா காக் குறிப்பிட்டார். கோலாலம்பூரில் நடைபெற்ற 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட பரஸ்பர ஒப்பந்தம் குறித்து குறை கூறி வரும் எதிர்க்கட்சியினரை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கடுமையாக சாடினார். அந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்தின் உண்மையான அம்சங்களை விளங்கிக் கொள்ளாமல் கண்மூடித்தனமான குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சியினரை பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் அரசியல் விவாதங்களின் நிலை அறிவாற்றலை அடிப்படையாக கொண்டு இல்லாமல் இன்னமும் தரம் தாழ்த்திய நிலையிலேயே உள்ளது. எழுப்பப்படும் எந்த ஒரு விவகாரத்திலும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் குறைவாக உள்ளது என்று பிரதமர் சாடினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அந்த ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்களை படிக்காமலேயே விவாதங்களை நடத்தி வருகின்றனர். இவர்களின் விவாதங்களை ஒப்பிடும்போது பல்கலைக்கழக மாணவர்கள் இன்னும் சிறப்பாக விவாதிக்கின்றனர் என்று டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். பினாங்கு மாநில அரசு இலாக்காவின் முன்னாள் துணை இயக்குனர் ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது. தாம் துணை இயக்குனராக பொறுப்பில் இருந்தபோது அரசாங்க குத்தகை ஒன்றை வழங்குவதற்கு குத்தகையாளர் ஒருவரிடம் இருந்து 35,000 ரிங்கிட்டை பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் அந்த அதிகாரியை பினாங்கு மாநில SPRM அலுவலகம் கைது செய்துள்ளது. 50 வயது மதிக்கத்தக்க அந்த முன்னாள் துணை இயக்குனர் இன்று காலை 10 மணிக்கு பினாங்கு மாநில SPRM அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சம்பந்தப்பட்ட முன்னாள் அரசு அதிகாரி கைது செய்யப்பட்டதை SPRM பினாங்கு மாநில இயக்குனர் டத்து எஸ் கருணாநிதி உறுதிப்படுத்தினார். பேரா மாநில போலீஸ் துறையில் சேவையாற்றி வருகின்ற இந்திய போலீஸ் அதிகாரிகள் ஒன்றிணைந்து நேற்று மாலையில் ஈப்போவில் உள்ள போலீஸ் உணவு மையத்தில் தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பை நடத்தினர். கொலகங்சா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவராக சேவையாற்றி வரும் சுப்ரிதண்டன் சேரலாதன் துரைசாமி நிகழ்வு ஏற்பாட்டுக்குழு தலைவராக பொறுப்பேற்று தீபாவளி பொது உபசரிப்பை வழிநடத்தினார். இந்நிகழ்விற்கு பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து நோர் இஷாம் நோர்டின், மாநில போலீஸ் துணைத் தலைவர் முகமது அஸ்லின் சடாரி ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். டத்து நோர் இஷாம் குத்துவிளக்கை ஏற்றி தீபாவளி பொது உபசரிப்பை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார்.
நோர்டின் இஷாம் தமது உரையில் துன்பங்களில் இருந்து விடுபட்டதை மையமாக கொண்டு நம்பிக்கையுடனும் இந்த தீபத் திருநாளை மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி வருகின்றனர். இந்த மகிழ்ச்சி என்றென்றும் அனைவரின் உள்ளங்களிலும் நிலை பெற வேண்டும், அனைவரும் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னதாக உரையாற்றிய தீபாவளி பொது உபசரிப்பு ஏற்பாட்டுக்குழு தலைவர் சுப்ரிண்டென்டன்ட் சேரலாதன் துரைசாமி, பேரா மாநில போலீஸ் துறையில் அதிகமான இந்தியர்கள் சேவையாற்றி வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை காணும் போது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். இது முதல் முறையாக கத்தோ போலீஸ் பேரா கமிஷனர் ஆஃப் போலீஸ் டத்தோ நூர் இஷாம் பின் நூர்டின் அவங்க தலைமையில் இந்த நிகழ்ச்சி படுத்தியிருக்கின்றோம். இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம்னா, எல்லா இந்தியர்களும் இந்த மாநிலத்தில் உள்ள எல்லா போலீஸ் அதிகாரி மற்றும் அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு முன்னோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை படுத்தியிருக்கின்றோம். ஸோ அது மட்டுமின்றி எங்களுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் நல்ல முறையில் பழகிக்கொண்டு இன்னும் மேலே ஒத்துழைப்பு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அறுசுவை உணவு வகை உபசரிப்பு மற்றும் இந்தியர்களின் பாரம்பரிய நடனங்களுடன் சிறப்பாக நடைபெற்ற இந்த தீபாவளி பொது உபசரிப்பில் பேரா மாநில இந்திய போலீஸ் அதிகாரிகள் சார்பில் அருள் பெரும் ஜோதி இல்லத்தைச் சேர்ந்த 20 மாணவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் பேரா மாநில போலீஸ் துறையில் சேவையாற்றி வரும் அதிகாரிகள் பலரும் கலந்து சிறப்பித்தனர். தொடக்கப் பள்ளிகளில் UPSR மற்றும் இடைநிலைப் பள்ளிகளில் PT3 போன்ற தேர்வுகளை கல்வி அமைச்சு மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஆசிரியர் ஒருவர் பரிந்துரை செய்துள்ளார். மாணவர்களின் தரமான கல்வி அடைவு நிலையை உறுதி செய்வதற்கு இதுபோன்ற தேர்வுகள் மறுபடியும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் ஆசிரியரான டாக்டர் முகமது ஷரிசால் சம்சுடின் வலியுறுத்தினார். முக்கிய தேர்வுகள் அகற்றப்பட்டதன் விளைவாக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் நடப்பு சூழலை கையாள முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். மாணவர்களுக்கு முன்பு தேர்வு என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததால் அவர்கள் ஊக்கத்துடன் படிக்க வேண்டும் என்ற ஓர் உந்துதல் இருந்தது. பிள்ளைகளின் கல்வி ஊக்க நடவடிக்கைகளிலும் பெற்றோர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். ஆசிரியர்களும் பள்ளியின் கல்வி அடைவு நிலை சரிந்துவிடக் கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக மாணவர்களின் கல்வி அடைவு நிலையை உயர்த்த அதிக சிரத்துடன் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருந்தது. அரசாங்கத்தின் அத்தகைய முக்கிய தேர்வுகள் அகற்றப்பட்ட பின்னர் தற்போது நடைமுறையில் உள்ள வகுப்பறை மதிப்பீட்டு கல்வி அடைவு முறை முந்தைய அரசாங்க தேர்வுகளை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்டு உள்ளது. அது போட்டி சவாலை உருவாக்கவில்லை. குறிப்பாக மாணவர்கள் அதிக நேரம் செலவிட்டு கருத்தூன்றி படிக்கும் முறையை வகுப்பறை மதிப்பீட்டு தேர்வு ஊக்குவிக்கவில்லை. கல்வி இலக்கை அடைவதற்கு மாணவர்கள் மத்தியில் இருந்த ஆரோக்கியமான போட்டா போட்டி தற்போது இல்லை. பரீட்சை இல்லாத மாணவர்களின் கல்வி அடைவு நிலை அவர்களை கற்றல் கற்பித்தலில் கரை சேர்க்க உதவாது. எனவே UPSR போன்ற தேர்வுகள் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதே பெயரில் பயன்படுத்தப்படாவிட்டாலும் மாற்று பெயர்களில் அது அரசாங்க தேர்வாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் முகமது ஷரிசால் வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாத நிலையில் கால்களையும் கைகளையும் பயன்படுத்தி நடைபெறும் குத்துச்சண்டை போட்டிகளுக்கு 15 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் பயன்படுத்தப்படுவதற்கு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு தடை விதித்தது. இத்தகைய குத்து சண்டைகளை ஏற்பாடு செய்கின்ற அனைத்து ஏற்பாட்டாளர்களும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு நிர்ணயித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றுமாறு அதன் அமைச்சர் ஹெனாயோ கேட்டுக்கொண்டார். இந்த புதிய விதிமுறை இன்று முதல் அமலுக்கு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். MMA, முவாய், கிக் பாக்ஸிங் மற்றும் மல்யுத்தம் போன்ற குத்துச்சண்டை போட்டிகளுக்கு 15 வயதுக்கும் கீழ்ப்பட்டவர்களை பயன்படுத்துவதற்கு 1997ஆம் ஆண்டு விளையாட்டு மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தேசிய விளையாட்டு சங்கம், மாநில விளையாட்டு சங்கம் ஆகியவற்றுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என என்ஐஓ தெரிவித்தார். கூலி மாவட்ட நகராண்மை கழகத்தின் வீட்டு வரிக்கான கட்டணத்தை உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்ட பரிந்துரைக்கு கிடா மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தை எந்த ஒரு தரப்பினரும் அரசியலாக்க வேண்டாம் என்று கூலி மாவட்ட நகராண்மை கழக தலைவர் டாக்டர் அஜி எல்மி யூசுப் வலியுறுத்தினார். நகராண்மை கழகத்தின் சட்டத்திட்டங்கள் படி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வீட்டு வரி உயர்த்தப்பட வேண்டும். ஆனால்
கூலிம் மாவட்ட நகராண்மை கழகம் கடந்த 1985 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரை ஏறக்குறைய 40 ஆண்டுகள் வீட்டு வரியை உயர்த்தவில்லை என்று டத்து ஹெல்மி சுட்டிக்காட்டினார். வீட்டு வரி உயர்த்தப்படுவது தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை கூலிம் மாவட்ட நகராண்மை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற விளக்கமளிப்பு கூட்டத்தில் டத்து ஹெல்மி இதனை தெரிவித்தார். கிடா மாநிலத்தில் மொத்தம் 12 நகராண்மை கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் அலுஸ்தா மற்றும் கூலிம் ஆகிய 2 மாவட்டங்கள் மட்டுமே வீட்டு வரியை உயர்த்தும் பரிந்துரையை முன்னெடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கூலிம் மாவட்டத்தில் உள்ள வீடுகள், நிலங்கள் மற்றும் தொழிற்பேட்டைகள் என 12 பிரிவுகள் வீட்டு வரி உயர்வில் சம்பந்தப்பட்டிருப்பதையும் அவர் விளக்கினார். இது தொடர்பாக கூலிமில் உள்ள அனைத்து சொத்துடைமையாளர்களுக்கும் முன் அறிவிப்பு வழங்கப்படும் என்பதையும் டத்து ஹெல்மி தெளிவுபடுத்தினார். ஜொஹோரில் கொள்கலன்களை ஏற்றி வந்த கப்பல் ஒன்று தீப்பிடித்துக் கொண்டதில் 3 உயிர் இழந்தனர். இதர 3 தீக்காயங்களுக்கு ஆளாகினர். இந்த சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணியளவில் ஜொஹோர் தஞ்சோங் பலபாஸ் துறைமுகத்தில் நிகழ்ந்தது. MSC கி பரிசியா கப்பலில் ஏற்பட்ட தீயில் 59 வயது மலேசியர், 40 வயது பிலிப்பைன்ஸ் பிரஜை மற்றும் 40 வயது பிரிட்டிஷ் பிரஜை ஆகியோர் உயிர் இழந்ததாக அடையாளம் கூறப்பட்டது. காயமுற்ற 26 வயது மலேசியர், 40 வயது மதிக்கத்தக்க 2 பிலிப்பைன்ஸ் பிரஜைகள் இஸ்கண்டா புத்ரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பட்டவட் சுங்கைடுவா தமன் தேசமுர்னியில் உள்ள மேடான் சிலேரா உணவு விற்பனை தளத்தில் நிகழ்ந்த கைகலப்பில் ஆடவர் ஒருவர் கத்திக்குத்து காயத்திற்கு ஆளானார். மாலை 6:35 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் கத்தியால் இடது மார்பக பகுதியில் குத்தப்பட்ட 35 வயது நபர் கடும் காயத்திற்கு ஆளானார். நண்பர்களால் சிப்ராங் ஜோயா மருத்துவமனைக்கு தூக்கி செல்லப்பட்ட அந்த ஆடவர் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் இன்னும் எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடவில்லை. முன்னாள் மாடல் அழகியான அல்தான் துயா ஷரீபு கொலை தொடர்பில் அவரின் குடும்பத்தினருக்கு அரசாங்கமும் அரசியல் ஆய்வாளர் அப்துல் ரசா பஹிண்டாவும் 5 மில்லியன் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து செய்து கொள்ளப்பட்ட மேல்முறையீட்டில் வரும் ஜனவரி 20 அப்பீல் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கவிருக்கிறது. நவம்பர் 4 அப்பீல் நீதிமன்ற துணை பதிவதிகாரி மரியம் ஹசானா ஒத்மான் முன்னிலையில் வழக்கின் சிக்கலை அகற்றும் விவாதம் நடைபெற்ற போது தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்டதாக அப்துல் ரசா பஹிண்டாவின் வழக்கறிஞர் அப்ரஹாம் அவு தெரிவித்தார். உயர் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசாங்கமும் அப்துல் ரசா பஹிண்டாவும் அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.